இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த ஆன்றோர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உடன் பிறந்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். பொதுவாக என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பேச்சு என்பது நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அண்ணல் காந்தியடிகள் வார்த்தைகளை நீங்கள் வாயிலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது கேட்பவரின் செவிவரைதான் செல்லும். ஆனால் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதயத்திலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது செவியையும் கடந்து சிந்தனைக்குள் சென்று செயல்படத் தொடங்கும் என்கிறார். தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றலில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. வாதத்தை எடுத்து வைப்பவன் சரி தவறு தான் கொண்ட கொள்கையில் எடுத்து வைத்த வாதத்தில் சரியாக இருக்கிறானா, அதுதான் அவனுடைய திறமைக்கு சான்று. சாக்ரட்டிஸ் ஒருவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதை வைத்து அவனுடைய அறிவை கணக்கிட முடியாது, மதிப்பிட முடியாது என்கிறான். ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு பதிலாக அவன் மற்றொரு கேள்வியே பதிலாக தருவானையானால் அவன்தான் ஆகச் சிறந்த அறிஞன் என்கிறான். தமிழ் உலக மொழிகளின் தாய். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்செங்கன் தளல்புரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரனை உங்களுக்கு தெரியும், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு பாட்டை எழுதி அதை தருமிகிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. அவன் பாண்டியன் அவையில பாடி அது ஒரு பெரிய தர்க்கம் வருது. திருவிடையாளர் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்க ஐயா ஞானசம்பந்தம் சொன்ன மாதிரி அதுல என்னடா இருக்குன்னா, அதுல எது இருக்குதோ இல்லையோ என் தமிழ் இருக்குது, அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த இடத்துல நக்கீரன் பாட்டுல குறை கண்டுட்டாரு. அது பெண்களுக்கு இயற்கையிலே குந்தல்ல மனம் இருக்காது, வாசனை திரவியங்கள் நறுமணமிக்க மலர்களை சூடுவதால் தான் வாசம் இருக்கும்னு சொல்லி தர்க்கம். கோபத்துல நெற்றிக்கணை திறந்து எரிச்சிடறாரு, சாம்பல் ஆயிடுறாரு. வந்தது இறை என்று தெரிஞ்சிருச்சு. உடனே எல்லாரும் கெஞ்சுறாங்க. பாண்டிய மன்னல் இருந்து எல்லாரும் கெஞ்சின உடனே பொற்தாமரை குளத்துல போய் நீ நக்கீரா எழுந்து வா அப்படின்னு வந்தோடனே நக்கீரா உன் தமிழோடு சற்று நான் விளையாடவே வந்தேன்கிறார். நக்கீரனின் தமிழெள்ளி பருக வந்தவன் எங்கள் சிவன். எங்க அவ்வை மாடு மேய்ச்சிருக்கான். ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். அறிவு மூதாட்டி அவை வருகிறாள், களைத்து வருகிறாள். என்ன பாட்டி களைப்பா இருக்கா, உனக்கு வேணா நாவற்பழம் உலுக்கி போடவான்னு கேட்கிறான். சரி போடுன்றான். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாண்ணா? அவ பாக்குறது பழத்திரோட வாடா சுட்டது சுடாதுன்னு கேட்கு. உடனே இருக்கு பாறேன்னு உலுக்கி விடுறான். அந்த பழம் தரையில விழுந்தோடனே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது. கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும், தரையில விழுந்தா பாதி இப்படி அமுங்கிரும், அது மண் ஒட்டிக்கிடும். அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஆர்வத்தில் அவ்வை எடுத்து ஊதிடுறான். மண்ணை உதிர்க்கிறதுக்கு ஊதிடுறான். ஊதினவன மேல இருந்தவன் கேட்டுறான், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான். உடனே புரிஞ்சிருக்கிறது. வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவனே நீ யாரப்பான்னு கேட்டன. நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிக்கிறார். அவ சொல்றான், அவ்வையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு. அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம்ங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன். அதுதான் அந்த படத்திலே வரும். இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தில் வரும்.
அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள், எல்லாம் சரியா இருந்துச்சு. நாம் இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம், எல்லாம் நாசமா போச்சு. ரெண்டு அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. தமிழ் உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. இங்கே பேசிய பிள்ளைகள் தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா, தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று படிக்க. நீ மெடிக்கல் அப்படிங்கறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது. தமிழ்ல மருத்துவம் இருக்கு. இன்ஜினியரிங் பொறியியல், தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழ்ல படிக்க முடியாதா? மருத்துவம் படிக்க முடியாதா? கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையெட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது. என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற? எம்பேடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர். ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய். தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் சரி வரல. வீட்டுல போய் படுக்கிறான், கனவு வருது. நோய் கனவுல வந்துருது. எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய். விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்கிறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்கிறா, இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறான், வாந்தி வரல. மருத்துவ குறிப்புல எழுதுறான், எது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான். கீரை எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் எழுதுறாரு, உன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர், உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இன்னொருத்தி வர்றா, அவ்வை வாரா. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், 1.25 அடியில் இருக்கு, எழுசீர் விருத்தமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறான். எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது? நீ பெரிய மருத்துவ தானே, பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே. ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின்ன, டெங்கு வந்தா நிலவேம்பு குடி, மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா, கீழா நெல்லி ஆட்டுப்பால்லாம் அரைச்சு குடிங்கிறான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு, எந்த மருத்துவத்தையும் மருந்து இல்லை. என் தம்பி மருத்துவரா இருக்கான், போய் கேட்டேன், அண்ணே இதை சாப்பிடுங்கண்ணே, எவ்வளவு, ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலன்னா அப்போ ஒரு வாரத்துல சரியாகும். அவன் சொல்லிட்டான், அண்ணே நம்புங்கண்ணே, மருந்து இன்னும் இல்லைண்ணே. மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத. உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம். உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள். அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்தவரு ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்லவா அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கடா ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற? நீ எதுக்கு அழியிற? எதுக்கு? நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்பேன். முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். சும்மா போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது, வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். பன்னி வெள்ளை, சக்கரை வெள்ளை, கோழி வெள்ளை, எல்லாம் வெள்ளை. நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. ஒளி இந்த நோயிலிருந்து வெளியில வா. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது எப்படி? அது தமிழ் படி. இங்க பாரு, உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான்.
எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? வை மை டியர்? உன் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா? இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா, ஒரு மொழி சொல்றா. பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பேர், தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன். என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான்? ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஆங்கிலம் அறிவின் பேசுகிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது, உருவாகல இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. உடன், என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு இக்கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான்.
என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஏய், நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். நீ மனநிலை பிறண்டு போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள், அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா மொழியும் கத்துக்கிறோம், யார் வேணாம். பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான். பாரதியை விடவாடா ஒரு பாவலன். நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான். சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம்னா, இனிதானது எங்கும் காணோம்னா. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒன்று சொன்னான் பாரு. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே 1921 செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்ச அவன் என்ன சொல்றான்? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க. செல்ல தமிழ்னு போடுறான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். நன்கு விளங்கி வச்சுக்க. நீ அதை விட்டுறாத. இதெல்லாம் ஏன் சொல்ற? இந்த நிலைக்கு என் தமிழ் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றால் தமிழ் சாகக்கூடாது. இங்க பார், உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதை நன்கு விளங்க. உனக்கு ஒரு திமிர். நீங்க பார், நீ கன்னடனா, நீ மராட்டியனா, நீ மலையாளியா, நீ தெலுங்கனா, நீ பீகாரியா, நீ குஜராத்தியா, நீ யாராவும் இரு. ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு, அந்த திமிரோடு நீ யாரு? நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும். என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். அதாவது அதுல இங்க பாரு, அதுல மருத்துவம் கல்வி, பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதற்கு அதற்கு சான்று இங்க பார். ஈழத்திலே ஈழ தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணில் மருத்துவத்தை, பொறியியலை, சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார். அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள். போட்டு குழப்பிக்காத. நீ தமிழ்ல படிச்சவன் தான் அப்துல் கலாம்னு ஒருத்தன் அணுகுண்டு கண்டுபிடிச்சு வெடிச்சு இந்தியா வல்லரசு ஆயிருக்கு. யாரு? நம்ம ஐயா.
மயில்சாமி அண்ணாதுறையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான். நீ என்ன தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு வேற இருங்க. அண்ணாட்ட வந்து 8ஆம் வரைக்கும் தமிழ் படிச்சா போதும். அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். எங்க ஐயாவுக்கு தெரியும், தமிழ்துறை பேராசிரியர் எங்க ஐயா இருக்காங்க, ஞான சம்பந்தம். என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம், அவருடைய நண்பர். அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது, அவருடைய மாணவன். நான் சொல்றேன் கேளு, முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். பொழிப்புரை தேடக்கூடாது என்று பாக்களை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதி தான். நேரடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு வந்துட்டான். மற்ற எல்லா பாக்களுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் பொழிப்புரை. அப்ப பேரங்க அண்ணா சொல்றாங்க, முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா 8ஆம் போட நிக்கலாம்? தமிழ் ஒரு பெருங்கடல், நீ கரையோடு நின்னா போதுன்றியேங்கிறார். மதம் பரப்பத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவன், மதம் பரப்பத்தான் வந்தான் ஜி போப்பு. இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தான். தமிழின் ஆழம் அவனை ஆழ இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் தான் தேம்பாவணி எழுதுனா, இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை மொழிபெயர்த்தான். தமிழ் மாணவன் இங்க உறங்குறான்னு சொல்லிட்டு போனா, இங்க பேசிய ஒரு தங்கச்சி சொல்லுது, என் மொழியில் இல்லாத என்ன இருக்கு உலகத்திலே? உன் மொழியில் பாரு. இங்க கிறிஸ்தவத்துக்கு வேணுமா தேம்பாவணி, இஸ்லாத்துக்கு வேணுமா சீராபுராணம், இந்துக்கு வேணுமா எது ராமாயணம் கம்பராமாயணம், வேற எதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா? எழுதினவனே சிலப்பதிகாரத்தை எழுதினவனே அவன் சமண துறவிதான். பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை, சமணத்துக்கு வேணுமா சமண துறவி இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம். எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு, இலக்கியம் இருக்கின்றால் உலகில் ஒரே மொழியில் தான் இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணையின்றி இயங்க முடியாது. இந்திய பெருநிலத்தில் எந்த மொழியும் இயங்க முடியாது. இப்ப சினிமானா பிக்சர்ல சினிமால தான் எல்லா இடத்துலையும். ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒன்று இருக்கு. இது எல்லா இடத்துலையும் மைக் தான் தம்பி, ஆனா எனக்கு ஒளி வாங்கி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் தான் தம்பி, எனக்கு ஒளி பெருக்கி. இது எல்லா இடத்திலும் லைட் தான் தம்பி, எனக்கு இது விளக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேமரா தான், எனக்கு ஒளிப்பதிவு கருவி. அது சேர் தான், எனக்கு நாற்காலி. இது டேபிள், எனக்கு மேசை. உலகத்திங்க பாரு, இது லேப்டாப், எனக்கு மடிக்கணினி. அது கம்ப்யூட்டர், கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் இது செல்போன், அலைபேசி, செல்லிடபேசி, கைபேசி, எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொல், கலை சொற்கள், வேர்ச்சொற்கள் இருக்கு. தம்பி ஆங்கிலத்துல அரிசி ரைஸ் தான் தம்பி, நெல்லு ரைஸ் தான் தம்பி, சோறு ரைஸ் தான் தம்பி. எனக்கு நெல்லு அரிசி சோறு 3 சொல் இருக்கு தம்பி. அதனால்தான் சொல் தமிழா சொல், சொல் தமிழா சொல். உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள், எனக்கு ஒரே அங்கிள் தான். ஏன் நீ ஜங்கிள்? எனக்கு பாரு சித்தப்பா பெரியப்பா மாமா, எனக்கு 3 சொல் இருக்கு. உனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை, எல்லாத்துக்கும் ஆன்டி தான். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது. நீ சொல் என் உடன் பிறந்தானே, தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர் என்று சொல். அவ்வளவுதான். அதை சொல், உறக்க சொல், சொல் தமிழா சொல். நான் தமிழன் என்று சொல், என் தாய்மொழி தமிழ் என்று சொல். நீ சொல்லல. மொழி ஆய்வறிஞர், அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோர் எழுதுற மாணவர்கள்ட்ட ஒரு வெள்ள பலகையில வலைவெளியில் தட்டிப்பார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுறான். ஆதியில் காடுகள் மனிதன் உழைக்கத் தொடங்கிய போது உழைப்பிலிருந்து உருவானது மொழி. காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிற அழைக்கிறதுக்கு ஏய் ஓ ஆ என்று எழுப்பினான். அந்த ஒலிகள் இன்றும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறார். ஓடு பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு, ஒன்னால முடியாதுன்னு. எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு நீ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையில் இருந்தான் பிறகுது. ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலைமை வந்துச்சுன்னா ஆளுவான்.
இங்க ஒரு தம்பி பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு. அவர் லார்பூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார் நேரு இறந்த பிறகு. அதுக்கப்புறம் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையாரையும் அவர் தான் தேர்வு பண்றார். அப்ப பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில இருந்து போன தலைவர்கள், ஐயா ஐயா எதுக்கு ஐயா எல்லாரையும் அவங்களை இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி நிறுத்திக்கிட்டு நீங்களே நின்னாங்கய்யா. நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான். சரி, நான் இவனுக்கு போடுன்னு சொன்னா போட்டுருவான், ஆனா நான் நின்னா போட மாட்டான். ஒரு காலம் வரும், அதுக்கான ஒரு காலம் வரும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச்சிறந்த மாநிலமாக உயர்த்தினால் இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால், அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்தில் இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை வருவாங்க. இவ்வளவுதான். இதுல போட்டு குழப்பிக்காத நீ. இதை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அது எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க, இங்க என் தம்பி இருக்கிறப்ப எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லணும். எங்க ஐயா ஞானசம்பந்தத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. இப்ப இங்க கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நேரம் குறைவு. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் முன்னாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்து பேராசிரியர் பாடம் நடத்திக்கும் போது குரலை சொல்லி இன்னார் செய்தார ஒருத்தர், அவர் நான் நன்மை செய்து விடால் சொல்லுப்பா, இந்த குரலை சொல்லுப்பா. அவன் எந்திரிச்சு, ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க, என்னப்பா இன்னார் செய்தார ஒருத்தர், அவர் நானே நன்மை செய்து விடால் சொல்லுப்பா. ஐயா என்ன ஒரே ஒரு தடவை. ஏய் என்னப்பா நீ, எங்க வாத்தியாரெல்லாம் ஒரு தடவை அந்த குரலை சொன்னா அப்படியே மனசுல வச்சு திருப்பி சொல்லுவோம். அவன் உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு ஐயா. அப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன பசங்க 3 வயசு இந்த பேச வந்த பருவத்தில் இருக்க பசங்களாம் உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்திருக்கான். பார்த்தோன்னா பெரியவங்க வந்தோன்னே போங்க 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 அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். போகும்போது 3 வயசு பசங்க 2 பேர் போயிட்டு போறாங்களா. என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. யாரு ஐயா சொல்றாங்க. 3 வயசு பையன் சொல்றான், என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லைன்னு போயிட்டு போறான். அது அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு என் அன்பு பிள்ளைகள் தெரியல. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அண்ணனா ஒரு மூத்தவனா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து விண்கலம் இத்தனை மணிக்கு ஏவப்படணுங்கிறது முடிவு செய்தது எது? அரசு. அந்த அரசை முடிவு செய்தது எது? அரசியல். இந்த நாட்டோட ரஷ்யா உக்ரைனோட இத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்தணும் முடிவு செய்தது அரசு. அந்த அரசை தீர்மானிச்சது எது? அரசியல். அப்ப அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு கருத்து. அண்ணல் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுன்றார். மனிதனாகவே இருக்க முடியாது. லெனின் இன்னொரு மடி மேல போய் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுன்றார். அது நல்லா கொஞ்சிக்கணும். பிளாட்டோ என்ன சொல்றான்? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றான்? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அருவருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். அதான் இப்ப நேரிட்டுச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ கற்றவன் வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, காற்று நிரப்பிவிடுங்கிற அம்மா சேர்த்து. அப்ப கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பிவிடுவார்கள். நீங்கள் படித்தவர்கள் எல்லாம் நமக்கு அதுக்கு பிரச்சனை என்று விலகுகிறீர்கள். அதுதான் நாட்டுக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். எங்கிருந்து ஒழிப்பாய்? உன் உள்ளத்தில் இருந்து ஒளி. நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான. ஒவ்வொருவரும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிர். ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த உலகத்தை நீ எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. இதுதான் கோட்பாடு. நான் சரியா இருக்கேன், நீ சரியாரு, அவர் சரியா இருக்கட்டும், அவர் சரியா இருப்போம், நாம் சரியாக இருப்போம், நாடு சரியாயிரும். இதை புரிஞ்சுக்கணும். அரசியல் வேணாம்னா இப்படி காலையில நீ பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற தேநீர், படிக்கிற செய்தித்தாள், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம்,
உன் வாழ்க்கையில பிறப்பு சான்றிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அப்ப உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்கலன்னா அப்படி ஒண்ணு கணிச்சுக்க. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியே இல்லை. நீ படிச்சவெல்லாம் வெளியில போயிட. எங்க ஐயா சொன்னாங்க பாரிவேந்தர், 10 பேருக்கு மேல படிப்பே இல்லாதவன் தான் அமைச்சரா இருக்கிறான்ட்டு. நீ அவனை கொண்டு விட்டினா என்ன பண்ணுவான்? தர்மாக்கோல் தான் விடுவான். அப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இங்க உட்கார்ந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள், நீ படிச்சுக்கிட்டு இருப்ப. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? வெப்பத்தை தடுக்க தர்மாக்கோல் விட சொல்றாரு. படித்து போட்டுதான் அது ஒன்னதுக்கு பயன்படாது. அப்போ அதனால முதல்ல நமக்கு ஒரு திமிர் இருக்குன்னு, அந்த திமிர்ல தான் நிமிர்வு வரும். சும்மா போட்டு எல்லாம் பயந்து தெரியாது. இதெல்லாம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு என்னன்னா, நம்மளால முடியாது, நம்மளால இது ஆகாது. உனக்கு ஒரு சொல்லுங்கள். நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பொன்மொழி தமிழனுக்கு தான் இருக்கு. நேரம் பொன் போன்றதுன்னு கற்பிச்சவன். இந்த பொண்ணு வேணா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம். நேரம் பொன் போன்றதுன்னு எவன் சொன்னது? நேரம் உயிர் போன்றதுங்கிறான் வெள்ளக்காரன். நீ டைம் இஸ் கோல்டுன்னு படிச்சுட்டு இருக்க. நேரம் உயிர் போன்றது, போனா வராது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுலதான் நீ செத்த. நீ இப்ப என்ன செய்யணும்? எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. அதானே அவன் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லாங்கிறான். நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. அதை பார்த்து ஏமாறாதங்கிற. நீ பச்சையில தான் நிக்கிற. ஆனா அந்த பச்சை நல்லா இருக்கேன்னு இதுலதான் நீ தோற்ற. நீ திமிரியில் இந்த பாரு, இங்க பாரு, சூலிய சீசர் சொல்றான், உன்னுடைய தகுதியை ஒருவன் எழுந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சொல்லிடுறான், நான் ஆகச் சிறந்தவன் என்று நீ சொல்லிருன்றான். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம். உலகிற்கு அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த இனம் நாம். அதை நல்லா கவனிச்சுக்க. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி தடுப்பணை கட்டி வேளாண்மைக்கு பயன்படுத்திய பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தானின் பேரனும் பேத்திகளும் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். எதனுடைய நிழலும் கீழே விழும். தஞ்சை பெருவுடையார் கோயிலின் நிழல் கீழே விழுகுதா பாரு. எப்படி கட்டிருப்பான் பாரு உன் பாட்டை. எவடா இந்த கற்களை மேல ஏத்திருப்பான்? இன்னைக்கு வேணா விசையணி இருக்கு, தூக்குறான் போடுறான். அப்ப எப்படி ஏத்திருப்பான்? உனக்கு ஏன்னா தண்ணின பெருமை அறியாம தாழ்ந்து விழுந்து போன. நீ உனக்கு ஒன்னும் தெரியாது. இப்ப நானே ஒரு வெள்ளையா, இப்ப நானே என் தம்பிலாம் கொஞ்சம் வெள்ளையா, கொஞ்சம் இங்கிலீஷ்ல, அப்ப எப்படி பேசுறாப்ல, எப்படி யாரு? சீமானா? சீமா. ஆமா ஆமா, அந்த நாடகத்தில் நல்லா அடிச்சிருக்காப்ல, இந்த மாயாண்டி குடும்ப நாடகத்தில் என்றப்ப. அப்பதான் வலிக்கும் பாரு. 3 மணி நேரம் பேசி ரத்தம் வேர்வையா உரிய கொட்டி இப்படி இறங்கி தொண்டை வறண்டு கீழே வம்பது. சீமா, மாயாண்டி குடும்பத்தில் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன சொல்லு, கர்மம் அதையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த கர்மத்துக்கு ஏண்டா வந்தோம்னு தோணும். இவனுக்காடா இவ்வளவு நேரம் பேசணும்? பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம். கேளிக்கை வேற, போராட்டம் புரட்சி வேறு. நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். உன் மொழி உணராதவன், உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது. உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது. போட்டு தலைவன் என்பவன், இங்க பாரு, தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் உன் ரத்தவனா இருக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு அலையாத. அதுல அரசியல் கற்கணும். அரசியலை விட ஆகச்சிறந்த பாடம் ஒன்றும் இல்லை.
இனிவரும் தலைமுறையாவது வெறும் வாக்காளர்களாக இல்லாமல் இருங்க. உங்களுக்கான தலைமையை தேடுங்க. இந்த கடையில் நல்ல உடை கிடைக்கும் என்று தேடுகிறீர்கள், இந்த கடையில் நல்ல அலைபேசி கிடைக்கும் என்று போய் தேடுகிறீர்கள், இந்த கடையில் நல்ல உணவு கிடைக்கும் என்று தேடி சென்று உண்கிறீர்கள். ஒரு 6 மாதம் உடுத்தி தூரை போடுகிற உடுப்புக்கு அவ்வளவு தேடுகிற நீங்கள், 6 மாதம் பயன்படுத்தி தூர போடுற அலைபேசி அவ்வளவு தேடி எடுக்கிற நீங்கள், 5 ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை நீங்கள் ஏன் தேட மறுக்கிறீர்கள்? அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். எங்க ஐயா சொல்றாங்க, நாட்டை நீங்க உங்களை போன்ற தலைவர்கள்லாம் மாற்றத்தை செய்யுங்கன்னு. தனி ஒரு மனிதன் செய்ய முடியாது. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாற்று சிந்தனை வந்தால்தான் மாற்றம் வரும். அதனால நாம் மாறுவோம், மாற்றுவோம். இங்கே பேசிய பேச்சாளர்கள் உங்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் பேச்சு என்பது மக்களிடத்திலே ஒரு கருத்தியல் புரட்சி என்பது, அதுவும் பேச்சு என்பதும் வலிமை மிக்க ஒரு ஆயுதம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். அதனாலதான் பேச்சை அப்படி சொல்லக்கூடாது. மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா என்று உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் கற்பித்தது போல, ஒரு தவளை தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும், அந்த சகதிக்குள்ள தண்ணிக்குள்ள, ஆனாலும் அது கத்திக்கிட்டே இருக்கும். மேல பசியோடு நீஞ்சி போற பாம்பு தவளை இங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு போய் சாப்பிட்டுரும். அது கத்தாம இருந்திருந்தா தவளை இங்கதான் இருக்குன்னு அடையாளம் தெரியாம அது போயிருக்கும், கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். ஆனால் கத்துனதுனால தன் உயிரை இழந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு மீன் அந்த தவளையை பார்த்து சொல்லுது, அந்த தவளை கத்தாம இருந்திருந்தா உயிர் பழச்சிருந்திருக்கும்ல, ஏன் அது போய் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு. அந்த தவளை சொல்லுது, மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா என்று. பேச்சு ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் பேச்சு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அப்படிப்பட்ட வலிமை மிக்க கூறு ஆயுதத்தை தன் பட்டறையில் வைத்து தீட்டுகிற அரிய பணியைத்தான் தமிழ் பேராயம் இப்போது தமிழ்நாடெங்கும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணியை எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சு என்பது எளிய பிள்ளைகள் நாங்கள். எனக்கு என்ன பின்புலம் இருந்தது? எனக்கு யார் இருந்தா? எங்க அப்பா முதலமைச்சரா, இல்ல எங்க தாத்தா முதலமைச்சரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை எங்க அப்பா அமைச்சரா, இல்லை சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றும் இல்லை. ஒரு பாமரன் விவசாயி, ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த எளிய மகன். எனக்கு தொலைக்காட்சி இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். 75 வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்லை எனக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம், ஆனாலும் நின்னம் மக்களை நம்பி. ஒரு எளிய மகன் தன் பேச்சால் பேசி 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 36 லட்சம் வாக்குகளை பெற்று தனித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குன்னா காரணம் பேச்சு. வெறும் பேச்சல்ல, என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு, மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றிருக்கு. அதனால பேச்சு சாதாரணம் இல்லை. என் உடன் பிறந்தானே, பேச்சு வலிமை மிக்க ஆயுதம். அதை பயன்படுத்து. அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு இது பயன்படட்டும். உரைக்குள் உறங்கவாவா, துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா அம்புகள், வீணாக போகவா சொல். ஆற்றல் மிக்க சொல்லை சொல், எழுந்து நில் வெல். தமிழ் தேசிய மக்கள், தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும், மீட்சி உரட்டும். இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கிற உரிமைகளை காப்போம். அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று பெரும்பணி, கால கடமை என்று உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டும். வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயனில்லை. சிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் 9 மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களிலெல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரிகிறது. 70க்கு மேற்பட்டோர் பரிசு பெற்றிருக்கிறார்கள். முதல் 3 பரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்திக் கொள்ள வேண்டும். பங்கேற்ற 2000 பேரும் வெற்றியாளர்கள் தான். போட்டி என்றவுடன் பயந்து ஒதுங்காமல் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த துணிவு, நுழைவே வெற்றிதான்.
வெற்றியை தாங்குகிற மனநிலை எவருக்கும் இருக்கும், எவருக்கும் இருக்கும். தோல்வியை தாங்குகிற மன உறுதி கொண்டவனே ஆகச் சிறந்த வீரன் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். வரலாறு எல்லா இடத்திலும் உணர்த்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. வரலாறு நெடுகிலும் வரலாற்றில் எப்போதும் வீரனுக்குத்தான் இடம் உண்டு. வீரனுக்குத்தான் வரலாறு நெடுகிலும் வீரர்களுக்கானதுதான். அங்கே வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஏழைகளுக்கு இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது, ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது. எப்போதும் வரலாற்றில் கோழைகளுக்கு இடம் இருந்தது இல்லை. அதை நினைவில் வைத்து இங்கே பங்கேற்ற பெருமக்கள், இதை சிறப்புற நடத்தி நிறைவு விழாவுக்கு கொண்டு வந்த அத்தனை செயல்பாட்டாளர்கள், பங்கேற்ற போட்டியாளர்கள், வென்றவர்கள், நாளை வெல்லப் போகிறவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே இவ்வளவு நேரம் பசியோடு அமர்ந்து இருக்கிற எங்களுடைய பேச்சல்லி பருக இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பதற்கேற்ப இவ்வளவு நேரம் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள். நாளை என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி.